இந்த பயணம் சில பேருக்கு சாதாரணமா இருக்கலாம், சில பேருக்கு சலிப்பா இருக்கலாம். ஆனா தமிழ் முன்னோர் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்றுள்ள ஒவ்வொருத்தருக்கும், தமிழ் கலாச்சாரத்தின் மீது பற்றுள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த காணொளியை நான் சமர்ப்பிக்கின்றேன். இன்னைக்கு நாம போக போறது வெறும் ஒரு ஊருக்கு இல்ல, 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்களின் கலைநயமிக்க உலகத்துக்கு. இப்ப நாம பக்கம் என்ற ஏரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன மலை குன்றுகள்ல 4000 வருஷத்து பழமையான பாறையில் வரையப்பட்ட ஓவியத்தை தேடி போக போறோம். ரோட்ல இருந்து 700 மீட்டர் தூரத்துல தான் அந்த ஓவியம் வரையப்பட்ட பாறை இருக்கு. இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இங்க நிறைய பாறைகள் இருக்கு. இதுல எது ஓவியம் வரையப்பட்ட பாறைன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பக்கத்துல ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த கோயில் வழியா போனா சீக்கிரமா அந்த பாறை ஓவியம் உள்ள இடத்துக்கு போக முடியும். இந்த மலைக்குன்றுகள் எல்லாமே பக்க மலையோட ஒரு பகுதியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பாறைகள் மிக பெரிய பாறையாவும் அதே சமயம் உயரமாவும் இருக்கு. ஒவ்வொரு பாறையா தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் போனதே தெரியல. கூகுள் மேப்ல இருக்க அந்த பாறையோட போட்டோவை வச்சு தேடும் போதுதான் எங்களால அந்த பாறையை கண்டுபிடிக்க முடிந்தது. கூகுள் மேப்ல இருந்த போட்டோவை வச்சு நாம கண்டுபிடிச்ச இந்த பாறையில நம் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த அதிசய ஓவியத்தை பார்க்கலாம் வாங்க. நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பாறைக்கு கீழ்ப்பக்கமா கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. அதே சமயம் இந்த இடம் முழுக்க காடுகள் மற்றும் வனவிலங்குகள் இருந்திருக்கு. இந்த தரையில் இருக்க பாறைகள் வழியா போயிட்டு பார்த்தீங்கன்னா, நாம ஏற்கனவே கூகுள் மேப்ல பார்த்த அந்த பாறை போட்டோவை இங்க இருந்து தான் எடுத்திருக்காங்க. போட்டோவில் இருக்கக்கூடிய அதே பாறை வடிவம் இந்த பாறையில இருக்கு. இதுதான் நம்ம தேடி வந்த 4000 வருஷத்து பழங்கால ஓவியம் வரையப்பட்ட பாறை. பழங்காலத்து மனிதர்கள் எப்பவுமே பாறைகள்ல இருக்கக்கூடிய அடிப்பக்கத்தில் தான் ஓவியம் வரைவாங்க. நேரடியா மழைத்துளி விழாத இடங்கள்லயும் சூரியன் மறையும் திசையிலும் ஓவியம் வரைவாங்க. நீங்க பாக்குற இந்த ஓவியம் சூரியன் மறையும் திசையை நோக்கி தான் வரையப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த ஓவியம் ஒரு கற்கால மனிதன் தனது வில்லம்பை கொண்டு காட்டில் வேட்டையாடும் நிகழ்வை சொல்கின்றது. இதற்கு பக்கத்தில் இன்னொரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்க அவனது பக்கத்தில் தரையை நோக்கி அம்புக்குறி வரையப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் மிக எளிமையா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஓவியத்தை சிறிது நேரம் பார்த்தா மட்டும்தான் ஓவியத்தோட ஸ்ட்ரக்சர் நமக்கு புரியும். இந்த ஓவியங்கள் வெள்ளை களிமண், விலங்கு கொழுப்பு இல்லனா மர பிசின்களோட கலவையால வரையப்பட்டிருக்கலாம். பழங்கால மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்களில் நடந்த சம்பவங்களை ஓவியமா வரைவாங்க. இந்த ஓவியங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை, பழக்க வழக்கங்களையும் அவர்களது முக்கிய நிகழ்வையும் எடுத்துக்காட்டுது. அந்த காலத்துல மனிதர்கள் பெரும்பாலும் வேட்டையாடின விலங்குகளோட தோலைத்தான் உடையா பயன்படுத்தி இருப்பாங்க. குளிர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மிருகங்களோட தோல் ரொம்ப உதவியா இருந்திருக்கும். அப்புறம் சில பகுதிகளில் தாவர இழைகளை பயன்படுத்தி நெய்த துணிகளையும் பயன்படுத்தினதா சொல்லப்படுது. ஆனா அது அவங்க வாழ்ந்த பகுதியோட காலநிலை, அங்க கிடைச்ச வளங்களை பொறுத்து மாறி இருக்கலாம். இந்த பாறையை சுத்தி வேற எங்கேயாவது ஓவியம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழியை பார்த்தோம். அந்த குழி 1000 வருடங்கள்ல இருந்து 600 வருட காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த பாறையோட முன்பக்கமா வந்தீங்கன்னா அதற்கு கீழ்பக்கமா ஒரு ஓவியம் இருந்துச்சு. இது எந்த மாதிரியான வடிவம்னு தெரியல. பாக்குறதுக்கு கோழி கால் விரல் மாதிரி இருக்கு. இந்த பாறைக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில் ஏதாவது ஓவியங்கள் இருக்கான்னு உறுதியா சொல்ல முடியாது. நீங்க பாக்குற இந்த பிரம்மாண்டமான பாறைக்கு மேல மக்கள் வாழ்ந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்ததுல இந்த பாறையில எந்த ஒரு ஓவியமும் வரையப்படல. ஆனா இந்த பாறைகள் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் கம்பீரமாவும் இருக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரியான பெரிய பாறைகள்ல தான் அவர்களை தாக்க வரக்கூடிய விலங்குகளிடம் இருந்து பாதுகாப்பா இருந்தாங்க.
இந்த பாறை ஓவியங்கள் செத்தவரை கிராமத்தில் உள்ள பாறை ஓவியங்கள்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த 2 இடமும் வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்தது. செத்தவரை பாறை ஓவியங்கள் பற்றிய வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே சமயம் இந்த பாறை ஓவியங்கள் உள்ள இடங்களை சுற்றி நிறைய வரலாற்று ரீதியான இடங்கள் இருக்கு. பல்லவ மன்னன் கட்டிய விஷ்ணு துர்கை கோயில், சோழர்கள் கட்டிய நீலகிரி அம்மன் வனதுர்கை கோயில், பாறையில் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலைன்னு நிறைய இடங்கள் இங்க இருக்கு. இந்த இடங்களுக்கான கூகுள் மேப் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டுல கீழ்வாலை, செத்தவரை, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாறை ஓவியங்கள் காணப்படுது. இவை எல்லாமே நம்முடைய தமிழர்களின் தொன்மையான வரலாற்று சின்னங்கள். இந்த ஓவியங்கள் மூலமா பழங்கால தமிழர்களின் வேட்டை தொழில், சமூக வாழ்க்கை, அவங்களுடைய கலை ஆர்வம் இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓவியங்கள் காலத்தால அழியாத நம்முடைய அடையாளங்கள். இதை நம்ம பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். பாறை ஓவியங்கள் நம்முடைய முன்னோர்களின் அழகான காலடி சுவடுகள். அவை வெறும் ஓவியங்கள் இல்லை, அந்த காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன யோசிச்சாங்கன்னு சொல்ற வரலாற்றின் பக்கங்கள். இந்த ஓவியங்கள் நமக்கு தொடக்க கால மனிதர்களின் படைப்பாற்றலையும் இயற்கையோடு அவங்க கொண்டிருந்த தொடர்பையும் புரிய வைக்கும். ஒரு வகையில இவை கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பாலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பழங்கால மனிதர்கள் பாறைகள்ல வரைந்த ஓவியங்கள் தான் சித்திர எழுத்து முறை. அதாவது அவங்க சொல்ல நினைச்சதை படங்களா வெளிப்படுத்தினாங்க. இப்போ ஒரு வேட்டையாடுற மொத்த கதை இல்லனா ஒரு முக்கியமான சம்பவம், இதை எல்லாத்தையும் படங்கள் மூலமா தான் அவங்க சொல்லி இருக்காங்க. இதுதான் மொழியோட ஆரம்ப வளர்ச்சி. பேசுற மொழி வர்றதுக்கு முன்னாடி மனிதர்கள் படங்களா தான் தகவல் பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு வகையில பாறை ஓவியங்கள் அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு செய்தித்தாள் என்று சொல்லலாம்.